வெற்றி சீரியல்ல இப்போ ராஜரம்யான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசன் சுத்தமா போமாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் பேச வந்து மூடிட்டா இருக்கும். நம்ம வெற்றி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம துளசிய. மீனாட்சியால இதை ஏத்துக்கவே முடியல. அச்சச்சோ! என்னது ஜோடியா அவங்க 2 பேரும் பைக்ல ஒத்துமையா வந்து இறங்குறாங்க. இவங்க 2 பேரும் ராசி ஆயிட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிடுமே. வெற்றிக்கும் துளசிக்கும் சண்டை மூட்டி விட்டா, என்ன பத்தி இருக்கிற விஷயம்லாம் துளசி ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. அதுக்கப்புறம் அது சரி வராது. எது செய்யறதா இருந்தாலும் நான் தான் ப்ளே பண்ணுறேங்கிற விஷயம் தெரியாத அளவு நடந்துக்கணும். அத்தையை வச்சும் பாட்டியை வச்சும் தான் நம்ம ஆட்டத்தை ஆரம்பிக்கணும்னு மீனாட்சி வந்து கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே அவங்க மட்டும் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அபிராமிக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு சுத்தமாக தெரியல. அத்தை இவங்க 2 பேரும் வரதை பார்த்தா வெற்றி தான் தன்னம்பிக்கையை கொடுத்து எப்படி இருந்தாலும் தியாவை கூட்டிகிட்டு வந்திருப்பான். அது மட்டும் தெரியுது. நம்ம தான் என்னமோ ஏதோ நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப அவங்க ஹஸ்பண்ட் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கதிர் வந்து நல்ல வேலை நீ சொன்னதுனால தான் என்னால் கரெக்டான நேரத்தில் அங்கே போக முடிஞ்சிச்சு. இல்லாட்டி என்ன நடந்திருக்குங்கிற விஷயத்த நினச்சி பார்த்தாலே என் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அட பாவி மனுஷா, உனக்கு இந்த வீட்டில் முதல் மரியாதை கிடைக்கணும் தான் நான் வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருக்கேன். நீயும் உன் தம்பிக்கு வந்து உதவி செய்கிறியா? அதுவும் சத்தமே போடாமல். நான்லாம் உன்னை டெவலப் பண்ணணும்னு நினச்சேன் பத்தியா, என்ன எதை கொண்டு அடிக்கிறதுனே தெரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இவரை சொல்லி எந்த விதமான மாற்றமும் வராது. அவராக தான் இருப்பார். நான் தான் இவருக்காக மல்லு கட்டிட்டு ஓடணுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே அபிராமி அம்மாக்கிட்டேயும் அவங்க பாட்டிக்கிட்டேயும் பேச வராங்க. அத்தை பார்த்தீங்களா, வெற்றியும் துளசியும் ராசி ஆகிட்டாங்க. இனிமேட்டு என்ன பண்ண முடியும்? தியாவும் இந்த வீட்டில் தான் இருக்கா. உங்களால் மாற்ற முடியாது. தியாவோட பாட்டி நான் உங்களை அழைக்க போகிறாங்க. இன்னும் கொஞ்ச நாளில் தியா உங்களை பாட்டின்னு கூப்பிடுவாங்களே, நீங்கள் எப்படி இதெல்லாம் வந்து ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல. ஏய் அவள் யார் முதல்ல என்னை பாட்டின்னு கூப்பிட? வெற்றியை எப்படி கூப்பிட்றா? அப்பான்னு தானே கூப்பிட்றா. அப்போனா நீங்கள் பாட்டி தானே? ஏய் சும்மானு இருடி, அதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எடுத்தோன்னே தியா மேலெல்லாம் எதுவும் சொல்லலாம் முடியாது. உங்கள் பையன் முன்னாடி வந்து நிற்பான். துளசிக்கு துளி கூட உங்களை பார்த்து பேசணும், எதிர்த்து நிற்கணும்னு யோசிக்கவே விடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அத்தை. இல்லாட்டி எதுவுமே சரிப்பட்டு வராது. உங்களுக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா நீ சொல்கிறதும் வாஸ்தவமான பேச்சு தான். நான் ஏதாவது ஐடியா பண்ணுறேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து நின்றுட்டுருக்காங்க. துளசி எப்பயாவது தனியாக வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக துளசி மட்டும் கீழே இறங்கி கிச்சனில் சமைக்கலான்னு வராங்க. அப்போன்னு பார்த்து, ஏய் அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை யார் முதல்ல இங்கெல்லாம் வர சொன்னது? நான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன். எனக்கு இந்த வீட்டில் சமைக்கிறதுக்கு எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றதுக்கு எல்லா அனுமதியும் எனக்கு இருக்குது. அதை விட்டுட்டு இங்கே வரணும் இங்கே வரக்கூடாதுன்னு யூஸ்வலாக சண்டை போடுற மாதிரியெல்லாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு பேசாதீங்க. அது சரிப்பட்டு வராது. அதுவும் என் விஷயத்தில் நீங்கள் தள்ளி நிற்கிறது தான் ரொம்பவே நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம துளசி. இதை கேட்ட உடனே, ஏய் என்னையும் நினச்சிட்டு இருக்க? நான் யார் தெரியுமா? அபிராமி. இந்த வீட்டோட முடிவெடுக்கிறது எல்லாமே நான் தான். என்கிட்ட கேட்டு தான் வீட்டோட முடிவெல்லாம் ஈஸ்வரமூர்த்தியே கேட்பாரு. அப்படி இருக்கும்போது உன் பேச்சை நான் எதுக்கடி கேட்கணும்? நான் சொல்கிறத கேட்டு நடந்துக்க. நீ இங்கேருந்து போ அப்படின்னு சொன்னோன்னே, அதெல்லாம் என்னால் முடியாது. பின்னாடி வந்து பாட்டி வந்து நிற்கிறாங்க. அபிராமி பேச்சையே வந்து எதிர்த்து பேசுகிறியா? அபிராமி இவளெல்லாம் சும்மா விடுவியா அப்படின்னு சொன்னோன்னே அபிராமி அடிக்கலான்னு கை வாங்குறாங்க. அத்தை உங்கள் வயசு என்ன என் வயசு என்ன? நான் அப்படியே வந்து உங்கள் கையை பிடிச்சி தடுத்து அதுக்கப்புறமேட்டுக்கு ஏதாவது பஞ்ச் டைலாக்லாம் பேசினா உங்களுக்கு செட் ஆகாத அத்தை. அது வேணான்னு நினைக்கிறேன். இல்லை வேணும்னு நினச்சிங்களா இன்னொரு அடி முன்னாடி எடுத்து வச்சு கையை தூக்கி அடிக்கிறதுக்கு வாங்க அப்படின்னு துளசி சொன்னோன்னே அப்படியே அமைதியாக இருக்காங்க. நீங்களும் ஒரு காலத்தில் இந்த வீட்டு மருமக தான். அப்போனா உங்களுக்கு பின்னாடி இருக்காங்களே எனக்கு பாட்டி, உங்களுக்கு அத்தை, அவங்க இதே மாதிரி தான் உங்களை கண்ட மெனிக்கு திட்டிக்கிட்டு வீட்டுக்கு வராத போன்னு சொல்லி துரத்துனாங்களா? ஏய் அவங்கள பற்றி எதுக்கடி பேசுகிற? இது எல்லாத்தையும் நம்ம வெற்றி வந்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. என்னடா இது அப்படின்னு சொல்லி நம்ம பொண்டாட்டி பிச்சு உதறிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டில் தான் பேசுவாங்கன்னு நினச்சா நம்ம வீட்லேயும் வந்து சூப்பராக வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே நம்ம பொண்டாட்டி பேச ஆரம்பிச்சாச்சு, இனிமேட் நம்ம வேடிக்கை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லும்போது மீனாட்சி இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எப்படி இருந்தாலும் துளசி யார்கிட்டையும் எதுவும் பேசாமல் அமைதியாக போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கதிருக்கு தான் இனிமேட்டு எல்லா முக்கியத்துவமும் கிடைக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா, இவன் என்ன இப்படி பிச்சு உதறா? இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அபிராமியே ஓட விட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே ஒன்றும் புரியாமல் நின்றுட்டுருக்காங்க நம்ம மீனாட்சி.
அத்தை இன்னொரு வாட்டி எதுவும் பேச போகிறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே மீனாட்சி மாட்டுக்கும் அங்கேருந்து கோச்சிட்டு போகிறாங்க. இது வேலைக்கே ஆகாதுன்னு அபிராமி அம்மா, மீனாட்சி, பாட்டி எல்லாரும் வந்து ஒரே ரூமில் வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. நான் மாட்டுக்கு சும்மான்னு இருந்திருப்பேன். இவ பேச்சை கேட்டுட்டு தேவையில்லாமல் அவன் முன்னாடியெல்லாம் அசிங்கப்பட்டு வந்து நின்னது தான் பெரிய இதுவாக போச்சு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மீனாட்சியை பார்த்து, அத்தை பாருங்க அவ இப்பயே வெற்றியை வந்து கைக்குள்ளே போட்டுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பேச்சு பேசுகிறானா? வெற்றி எப்போதும் துளசி பேச்சை தான் கேட்பா. ஆனால் துளசி வெற்றியும் ராசி ஆயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை இந்த வீட்டில் யாரும் மதிக்க போகிறதில்ல. எல்லாமே நம்ம துளசி தான். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஏன்னா வெற்றி தானே ஈஸ்வரமூர்த்திக்கு அப்புறம் எல்லாமே. அப்போனா அவங்க மனைவி தானே எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கணும். இந்த வீட்டோட கொத்து சாவிலேருந்து எல்லாம் அவங்க தான் வாங்கிக்க போகிறாங்க. உங்களால் எதுவுமே பண்ண முடியாமல் போகுதுங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏய் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பில்லை. நீங்கள் தானே வெற்றிக்கு எல்லா உரிமையும் கொடுத்தீங்க. அப்போ நான் வெற்றி மனைவிக்கு தானே இப்போ அடுத்தடுத்தது எல்லாமே கிடைக்குங்கிற மாதிரி பேசுகிறாங்க.